சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு தமிழ் பங்குனி மாதம் எப்படி இருக்கும் இதுதான் இப்போ பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருக்கிறது ஒரு சில நன்மை, ஒரு சில பிரச்சனை இருக்குது. முதல்ல இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம். ஆக இந்த மாதம் உங்களுக்கு வருமானங்கள் இருக்குது, அதற்கு மேலின செலவுகளும் இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிநாதன் சூரியன் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதம் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். முயற்சி பண்ணுங்கள், நார்மலான முயற்சியாக இருக்கட்டும். பெருசாக நம்ம அதில் சக்ஸஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இல்லை. அதுக்காக நம்ம சும்மா இருக்க முடியாது, முயற்சி பண்ணாமல் இருக்க முடியாது. இப்போது ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் 11ஆம் தேதிக்கு அப்புறம்தான் நீங்கள் என்னெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ அதெல்லாம் நடக்கும். ஸோ அது வரைக்கும் பொறுமை, நிதானமாக இருங்க. ஸோ லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுங்கிற பிளானை பண்ணுங்கள். பட் 11ஆம் தேதிக்கு அப்புறம் அதெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லது நடக்கும். இந்த மாதம் உங்களுடைய பிரிஞ்சு போன அத்தனை உறவுகளும் 11ஆம் தேதிக்கு அப்புறம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு அல்லது உங்களோடு தொடர்பு கொள்வதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். நீங்கள் யாரை பெருசாக நம்புகிறீங்களோ அவங்க இந்த மாதம் பங்குனி 11க்கு அப்புறம்தான் உங்களுடைய நம்பிக்கைக்கும் உண்மைக்கும் நேர்மைக்கும் உண்மையாக இருப்பாங்க. அது வரைக்கும் யார் மேலேயும் நமக்கு சந்தேகம் இதெல்லாமே இருந்துக்கிட்டே இருக்கும். தேவையில்லாத மனக்குழப்பங்கள், தேவையில்லாத சிந்தனைகள், அன்வான்ட் திங்கிங் இதெல்லாமே இந்த பங்குனி 11 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் உங்கள் மனநிலைகள் மாறும், எண்ணங்கள் மாறும், சிந்தனைகள் மாறும். நீங்கள் யாரை பெருசாக நம்பியிருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. யாரையெல்லாம் எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பாராத செய்திகள் அத்தனை உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும். குறிப்பாக இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுவார். இது அத்தனையும் பங்குனி 11க்கு அப்புறம் உங்களுக்கு உண்டு. அதுலேயும் சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் காதல் விஷயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி ஃபஸ்ட்டு மேரேஜில் முடியும். இது வரைக்கும் எனக்கு மேரேஜ் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கும் சரி, இது வரைக்கும் எங்கள் மேரேஜ் டிலே ஆகிட்டு இருக்கிறவங்களும் சரி, திருமணமே வேண்டான்னு இருக்கிறவங்களுக்கும் சரி, திருமணத்துக்கான வாய்ப்பு குறைஞ்சபட்சம் அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் நான் பிஸ்னஸை பெருசாக டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸ் நிறையா இருக்குது. ஆல்ரெடி நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் பிஸ்னஸ் பரவாயில்ல. நான் பிஸ்னஸில் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அடைக்கி வாசிங்க. யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ பார்ட்னர் லாபம் அடைவார், பார்ட்னருக்காக உழைப்பீங்க. இதுதான் சுச்சுவேஷன் இருக்குது.